வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒகேனக்கல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒகேனக்கல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஓவரால் இந்த காவேரி ரிவர் டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமாகவும் சில முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். இந்த ஒகேனக்கல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஈடுபட்டு இருக்கு. ஒரு சில நாட்களாக கர்நாடகா கவர்மெண்ட் அவங்க இஷ்யூ பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்துகிட்டு வர விட மாட்டோம், இந்த ப்ராஜெக்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர்றது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆக்சுவல் பொசிஷன் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒகேனக்கல் ப்ராஜெக்ட்டுக்கும் ஓவரால் காவேரி ரிவர் டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. காவேரி ரிவர் டிஸ்பியூட்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களில் நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கும். ஸோ காவேரி ரிவர் டிஸ்பியூட் இதை நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். நான் சொன்னது போல் இந்த காவேரி ரிவர் டிஸ்பியூட் சம்மந்தமானது தான் இந்த ஒகேனக்கல் ப்ராஜெக்ட் டிஸ்பியூட்டும் கூட. காவேரி ரிவர் டிஸ்பியூட் அந்த காலத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்துட்டு வர ஒரு முக்கியமான ஒரு விரிசல். இன்னைக்கு தேதி வரைக்கும் அது இருந்துகிட்டு இருக்கு. காவேரி ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை இதுக்கு முன்னாடி அரசு நியமிச்சது. அந்த காவேரி ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் 2007 அவங்களோட ஃபைனல் அவார்டை கொடுத்தாங்க. அவார்டு அப்படிங்கிறது இந்த காவேரி ரிவர் டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, மாநிலங்கள், எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ நீர் போய் சேரணும், இதுதான் அந்த அவார்டு 2007 வந்துச்சு. ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடுக்கு 419 டிஎம்சி ஃபீட், கர்நாடகாவுக்கு 282 டிஎம்சி ஃபீட் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிற ஃபிகர்ஸ் அக்யூரேட்டாக இல்லாமல் கூட போகலாம். கேரளாவுக்கு 30 டிஎம்சி ஃபீட், பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி ஃபீட். இந்த மாதிரி இந்த நீர் டிவைட் பண்ணி போகணும் அப்படின்னு அந்த அவார்டில் வந்துச்சு. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அலோகேஷன் ஒத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெசிஃபிக்காக கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய நீரை தமிழ்நாட்டுக்கு 192 டிஎம்சி ஃபீட் அளவுக்கு தரணும் அப்படின்னும் அதில் சொல்லப்பட்டுச்சு. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவார்டை சுப்ரீம் கோர்ட் ரிவைஸ் பண்ணாங்க. எப்படி ரிவைஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த அளவு இருக்கு இல்லையா நீர், அந்த அளவில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 14.75 டிஎம்சி ஃபீட்டை ரெடியூஸ் பண்ணி அந்த 14.5 டிஎம்சி ஃபீட்டை கர்நாடகாவுக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 14.75 டிஎம்சி ஃபீட்டில் 4.75 டிஎம்சி ஃபீட் பெங்களூரு சிட்டிக்கு போகணும் அப்படின்னு இப்போ ரிவைஸ்டான இந்த வெர்டிக்ட் இதுதான் சொல்லுது. இப்போதைக்கு இதுதான் சிச்சுவேஷன். இந்த ரிவைஸ்டு வெர்டிக்டை எதிர்த்து தமிழ்நாட்டில் நிறைய போராட்டங்கள் நடந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஓவரால் காவிரி டிஸ்பியூட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட இன்னொரு விவகாரம் இந்த மேகதாது அணை. மேகதாது அணை இது பார்த்தீங்கன்னா இந்த ஒகேனக்கல் ப்ராஜெக்ட் போலவே அந்த காலத்தில் 1960s 1970s பிளான் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இந்த மேகதாது அணை அப்படிங்கிறத நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இன்டெப்த்தாக போனோன்னா அது ரொம்ப நேரம் ஆகும். நான் இப்போ இந்த காவிரி வாட்டர் அவார்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த காவிரி வாட்டர் கர்நாடகாவிலேருந்து எந்தெந்த ரிசோர்ஸஸ்லேருந்து மெயினாக தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா கபினி ரிசர்வாயர், கேஎஸ்ஆர் டேம், அது இல்லாமல் இந்த டேம் அல்லாது மற்ற ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காவிரியினுடைய அந்த ட்ரிபியூட்ரிஸ், அந்த பேசின்லேருந்து வரக்கூடிய அந்த நீர் மொத்தம் 3 சோர்ஸ்லேருந்து வருது. முக்கியமாக அந்த 3 சோர்ஸ் தான். இந்த கபினி டேமும் கிருஷ்ணராஜசாகர் டேம் அதாவது கேஆர்எஸ் டேம்லும் ஏற்கனவே கட்டி அங்கே ரிசர்வாயருக்கு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 3வது சோர்ஸ் இருக்கு பாருங்க, ஃப்ரீயாக டேம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த நீர், இந்த நீரை யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இந்த மேகதாது அணை. இந்த மேகதாது அணை பார்த்தீங்கன்னா ராம்நகரா டிஸ்ட்ரிக்டில் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது போல் ஏற்கனவே இருந்த ப்ராஜெக்ட் தான், பிளான் பண்ண ப்ராஜெக்ட் தான். இப்போ மும்மரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற முடிவில் கர்நாடகா அரசு இருக்குது. கர்நாடகா அரசு அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் என்னன்னா 419 டிஎம்சி நமக்கு ஒதுக்கப்பட்டது. இது இல்லாமல் ஜென்ரலாக எக்ஸஸ் வாட்டரும் தமிழ்நாட்டுக்கு வரும். மெயினாக ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக தண்ணி வரும். ஒரு சில நேரத்தில் இந்த 490 டிஎம்சி ஃபீட்லேயே கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கும். காரணம் என்னன்னா மழைப்பொழிவு இல்லைன்னா 2 ஸ்டேட்ஸ்க்கும் ஷார்ட்டேஜ் இருக்கும். இப்படி ஒரு நிலை இருக்குது. அப்போ மேகதாது டேம் பொறுத்த வரைக்கும் கர்நாடகா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 3rd சோர்ஸ்லேருந்து வருது பாருங்கள் தண்ணி, அதை சேவ் பண்ணி நாங்கள் ரிசர்வாயரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா
கர்நாடகாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பெங்களூர் சிட்டியோடைய ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் 400 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டியும் அதுலேருந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் எக்ஸஸ் வாட்டரை வந்து வேஸ்ட்டாக போக விடாமல் இந்த டேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அதாவது மேகதாது டேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, தமிழ்நாடு கர்நாடகா 2 பேருமே இதை தேவைப்படும் போது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு கர்நாடகா சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்ட். தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, இந்த தேர்ட் சோர்ஸ் இருக்கு பாருங்க. தேர்ட் சோர்ஸ் தான் ஃப்ரீ சோர்ஸ், டேம் அல்லாது வரக்கூடிய தண்ணி. அதில் ஒரு சில நேரங்களில் அடிஷ்னலாக வாட்டர் இருந்தாலும் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. காவிரி அந்த அவார்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த 490 டிஎம்சி ஃபீட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸில், மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் தமிழ்நாடு ஸ்டேட்ஸ்க்கு அவங்க அனுப்பணும். அது இல்லாமல் நான் சொன்னது போல் எக்ஸஸ் வாட்டரும் சம்டைம்ஸ் வரும். இப்போ தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற சிஸ்டம் அப்படியே இருக்கட்டும், எக்ஸஸ் வாட்டர் வந்தாலும் வரட்டும். அது இல்லாமல் கர்நாடகா எங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தரணுமோ அதுவும் வந்துக்கிட்டே இருக்கணும். மெயினாக அந்த 2 டேம்லேருந்து வர தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் இன்னொரு டேமை கட்டாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு ஸ்டேட் சொல்லுது. இந்த மேகதாது டேம் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற சில சிக்கல்கள், சர்ச்சைகள் என்னன்னா, தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்களூருவோட ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ்க்கு தான் மெயினாக மேகதாது டேம் வேணும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பெங்களூருவோட ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா 4.75 டிஎம்சி ஃபீட் தான் அப்ராக்சிமேட்டாக. ஆனால் இந்த மேகதாது டேம் கிட்டத்தட்ட 67 டிஎம்சி ஃபீட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுது. ஏன் இந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு முன்வைக்குது இந்த கேள்வியை. அது இல்லாமல் சுற்றுச்சூழல் வச்சு பார்த்தீங்கன்னாலும் இந்த மேகதாது டேம் கட்டுறதன் மூலமாக இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய காடுகள், ஒரு சில வில்லேஜஸ்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் இதை எதிர்க்கிறாங்க. இவ்வளோ பெரிய அணை எதுக்கு? ஸோ நேச்சர் எப்படி இருக்கோ, சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மேகதாது டேமுக்கு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஆப்போசிஷன் வருது. இந்த பக்கம் இப்போ ஒகேனக்கல் ட்ரிங்கிங் ப்ராஜெக்ட்டுக்கு வரேன். ஒகேனக்கல் ட்ரிங்கிங் ப்ராஜெக்ட் நான் சொன்னது போல் 1960s கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அதோடைய ஃபேஸ் 1 ஏற்கனவே இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. 2013 இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. ஃபேஸ் 2 இம்ப்ளிமெண்டேஷன் தான் இப்போ நடக்க போகுது. இதை தான் இப்போ கர்நாடகா அப்போஸ் பண்ணுறாங்க. ஒகேனக்கல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்டோடைய முக்கிய அந்த அப்ஜெக்டிவ் என்ன நோக்கம் பார்த்தீங்கன்னா, மெயினாக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. அக்ரிகல்ச்சரை வச்சு பார்த்தாலும் கொஞ்சம் பேக்வேர்டு மற்ற டிஸ்ட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெஷ் வாட்டர், அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூரைட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய நீர் தான் வரும். சுத்தமான தண்ணீர் அங்கே கிடைக்காது. அதாவது சுத்தமான தண்ணீர் அப்படின்றது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு கலக்காத தண்ணீர் அங்கே இல்லை. இந்த ஃப்ளூரைட் மிக்ஸ் பண்ணுற நீரை மக்கள் குடித்தாங்கன்னா பல வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாயிண்ட், போன் எல்லாம் அது அஃபெக்ட் ஆகும், மற்ற ஆர்கன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணும். அதனால் அந்த காலத்திலே பிளான் பண்ணி இந்த ஒகேனக்கல் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீமை நம்ம கொண்டு வந்தோம், நம்ம மாநிலம் கொண்டு வந்தோம். இப்போ ஃபேஸ் 2 இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ நடக்க போகுது. ஃபேஸ் 2 இம்ப்ளிமெண்டேஷனை ஸ்பெசிஃபிக்காக கர்நாடகா எதிர்க்கிறதுக்கான காரணம், தமிழ்நாடு எப்படி மேகதாது டேம் எதிர்க்குதோ அதுக்கு ஒரு டிட் ஃபார் டேட்டா ஆல்மோஸ்ட் அவங்களும் எதிர்க்கிறாங்க. இது ஒரு முக்கிய காரணம். ஆனால் லீகலாக என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகா, தமிழ்நாடு நீங்கள் ஒகேனக்கல் ட்ரிங்கிங் ப்ராஜெக்ட் கொண்டு வரணும்னா காவேரி ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் அவார்டு படி நீங்கள் எங்களையும் கன்சல்ட் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட் கிட்டேயும் நீங்கள் போகணும், நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது இல்லாமல் இந்த காவேரி ட்ரிபியூனல் இருக்கு இல்லையா, அந்த கோர்ட்டு, அதுக்கிட்டேயும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். இதை பண்ணாமல் நீங்களே யூனிலாட்ரலாக செயல்படுறது வந்து எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்கிறாங்க. ஸோ 2 சைட்லேயும் இந்த ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த ஒகேனக்கல் ப்ராஜெக்ட் ஆகட்டும், மேகதாது ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஒட்டுமொத்தமாக காவிரி ரிவரை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? காவிரி ரிவர் பொறுத்த வரைக்கும் ஓவரால் டிஸ்பியூட்டுக்கு நான் வரேன். மறுபடியும் 2 சைடில் என்ன ஆர்குமெண்ட்னு பார்ப்போம். அக்ரிகல்ச்சர், வேளாண்மை ஒரு முக்கிய காரணம். தமிழ்நாடு கர்நாடகா வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு விதமான அட்வான்டேஜை அந்த காலத்தில் எடுத்துருச்சு. ரைஸ் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே பல நூற்றாண்டுகளாக நம்ம மாநிலத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் மேட்டூர் டேம் போன்ற டேமை அந்த காலத்திலே கட்டிட்டாங்க. இந்த ரைஸ் கல்டிவேஷன் ஆகட்டும், டேம் கட்டுறதாகட்டும், கர்நாடகா லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கேஆர்எஸ் டேம்லாம் அதுக்கப்புறம் கட்டினாங்க. மேட்டூர் டேம் வந்து லேட்டஸ்ட்டாக கட்டின டேம். அதுக்கு முன்னாடி அந்த காலத்திலேயே ஹிஸ்டாரிக்காகவே இங்கே டேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 விஷயத்தில் கர்நாடகா கொஞ்சம் பேக்வர்டு. ரைஸ் கல்டிவேஷன் வரும்போதும் அந்த காலத்தில் தமிழ்நாடு அவங்கள விட ஃபார்வர்ட் ஆகிட்டாங்க. நிறைய மில்லியன் ஹெக்டேர்ஸில் ரைஸை கல்டிவேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேதியில் கர்நாடகாவுடைய ரைஸ் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் அளவுக்கு தான் இருக்குது. இதை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரைஸ் கல்டிவேஷன் அதிகம்.
அப்போ ரைஸ் கல்டிவேஷன் டிமாண்ட் தமிழ்நாட்டில் அந்த காலத்துல அதிகம். காவேரி வாட்டர் வந்து மெயினாக அதுக்கு யூஸ் பண்ணப்பட்டது. சரிங்களா? இதில் கர்நாடகா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஹிஸ்டாரிக்காக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ரைஸ் கல்டிவேஷனை முன் வச்சே நீங்கள் அதிகமாக தண்ணி வாங்கிட்டீங்க, இனிமேல் எங்களுக்கு தாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இது அந்த சைடில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். அதுவும் இந்த ரைஸ் கிராப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறுவை சம்பா 2 கிராப்ஸுங்கிறது. இந்த சம்பாங்கிறது இந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணி நிற்க வைக்கக்கூடிய கிராப். இந்த குறுவை கிராப் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீசனில் விளைவிக்கக்கூடியது. கர்நாடகா சொல்லக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்னா, இந்த குறுவை கிராப்பை நீங்கள் ரொம்ப போடுறீங்க, அந்த சீசனில் வாட்டர் வேஸ்டேஜும் ஆகுது. அப்போ தமிழ்நாடு ஒரு பக்கம் ரைஸ் கல்டிவேஷன் நீங்கள் அதிகப்படுத்திட்டே போயிருக்கீங்க. ஹிஸ்டாரிக்காக இருந்து நீங்கள் ரைஸ் கல்டிவேஷன் யூஸ் பண்ணி இன்னமும் நீங்கள் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. நாங்களும் ரைஸ் கல்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கும் வாய்ப்பு தேவை, எங்களுக்கும் இரிகேஷன் நீட்ஸ் அதிகம் இருக்குன்னு கர்நாடகா சொல்லுது. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் வாட்டர், ரிவர் வாட்டர் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. இருக்கிற வரைக்கும் ஆல்ரெடி நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இதுதான் சவுத் இந்தியாவோட நிலைமை. ஈஸ்ட் இந்தியாலாம் ஏற்கனவே ரிவர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணாமல் இருக்குது. அங்கே அந்த மாதிரி நிலை, இங்கே ஆப்போசிட். இப்படி ஒரு நிலை இருக்குது. இங்கே தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெங்களூர் சிட்டியே சுற்றி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பெங்களூர் சிட்டினே சொல்லக்கூடாது. இந்த சிட்டியை வச்சே டிமாண்ட் பண்ணுறது தப்பு. காவிரி இல்லாமல் மற்ற ரிவர்ஸும் கர்நாடகாவில் இருக்குது, கிருஷ்ணா போன்ற நதிகளும் அந்த ரீஜனில் இருக்குது. இது இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். ஆக்சுவலாக பெங்களூரு சிட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிட்டி. இந்த பெங்களூரு சிட்டியில் பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய அன்பிளான்டாக பார்த்தீங்கன்னா க்ரோத் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ கர்நாடகா என்ன பண்ணணும்னா, பெங்களூரு சிட்டியிலேருந்து க்ரோத்தை இன்னும் மற்ற ரீஜன்ஸ் கொண்டு போகணும். நார்த் ஆஃப் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு, அங்கெல்லாம் டெவலப்மெண்ட்டை கொண்டு போகணும். இந்த ஐடி செக்டரை பெங்களூர்லேயே வச்சோம்னா பாப்புலேஷன் அதிகமாகவும், டிமாண்ட் அதிகமாகவும், வாட்டர் ரிசோர்ஸ் கிரன்ச்சும் வரும். அப்போ கர்நாடகா சைடு பொறுத்த வரைக்கும் இந்த பெங்களூரு பேஸ்டு டெவலப்மெண்ட், பெங்களூரு பேஸ்டு டிமாண்டை தாண்டி அவங்க மற்ற இடங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு போகணும். அப்போ தான் லாங் டேர்மில் இந்த நதிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ 2 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அர்பனைசேஷன், இன்னொரு பக்கம் இந்த ரைஸ் கல்டிவேஷன் அண்ட் ஓவரால் இரிகேஷன். ரைஸ் கல்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும், 2 ஸ்டேட்ஸ்க்குமே நான் சொல்கிறேன் காமனாக, ரைஸ் கல்டிவேஷனை ஓரளவுக்கு ஒரு 5%லேருந்து ஒரு 8% வரைக்கும் குறைச்சாலே நிறைய வாட்டரை நம்ம சேவ் பண்ணலாம். ஆனால் இதை பண்ணுறதுக்கு ஃபார்மர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. காரணம் என்ன, ஃபார்மர்ஸ்க்கு ரைஸ் வந்து ஒரு முக்கியமான லைவ்லிஹுட். ஒருவேளை ரைஸை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன கிராப்ஸ் கொண்டு வரணும், இல்லை வேல்யூ ஆடடாக அக்ரிகல்ச்சரில் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு போகலாமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுது. இந்த மாதிரி சவால்களும் இதை சுற்றி இருக்குது. ஸோ 2 ஸ்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக பெரும்பாலான நேரத்தில் இது அரசியலாக்கப்பட்டிருக்கு. 2 ஸ்டேட்ஸுமே நான் சொல்கிறேன் அன்ஃபார்ச்சுனேட்டாக. இதில் ஜென்யூனான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஆஃபன் என்ன ஆகிடுதுன்னா பொலிட்டிசைஸ் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு நிலையும் இருக்குது. ஸோ இதுதான் 2 சைடில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். பெங்களூருவோட வாட்டர் நீட்ஸ் தேவை இல்லைன்னு சொல்லலாம், அங்களும் மக்கள் இருக்காங்க. தமிழ்நாடோட வாட்டர் நீட்ஸும் முக்கியம், இங்கேயும் மக்கள் இருக்காங்க. 2 ஸ்டேட்ஸும் முக்கியம்தான். மக்களுடைய தேவைங்கிறது எப்பயுமே இருக்குது, விவசாயிகளுடைய தேவையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த 2 ஸ்டேட்ஸும் எப்படி இந்த ரிவர் வாட்டரை ப்ராப்பராக ஷேர் பண்ண போகிறாங்க, இதை அரசியல் செய்யாமல் இதை ப்ராப்பராக எப்படி ஃப்யூச்சரில் பிளான் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெய்னி சீசனில் வாட்டர் காவேரியில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது. இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு தமிழ்நாடு யோசிக்கணும். டெல்டா ரீஜனில் டேம் கட்டுறது கஷ்டம், ஆனாலும் சின்ன செக் டேம்ஸ் கட்டலாம். அது இல்லாமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இதிலெல்லாம் தமிழ்நாடு யோசிக்கணும். அதே போல் இந்த ரைஸ் கல்டிவேஷன் வரும்போது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமாங்கிறது யோசிக்கணும். ஃபார்மர்ஸ்க்கு பாதிப்பு இல்லாமல் யோசிக்கணும். நான் சொன்னது போல் கொஞ்சம் பெர்சன்ட் ரெடியூஸ் பண்ணால் போதும். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ்ன்ற பேரில் மிக பிரம்மாண்டமான டேம் 67 TMC ஃபீட் டேமை கட்டுறது சரியான்றதை கர்நாடகா யோசிக்கணும். அதே போல் பெங்களூரு சுற்றியே டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் தேவைன்னு அதிகமாக்கிட்டு தான் போகும். அப்போ கர்நாடகா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ்லாம் ஒர்க் பண்ணணும். என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணி டேமை எடுத்துகிட்டு வர்றது, சிட்டியை ஹாப்பஸாக டெவலப்மெண்ட் கொண்டு போகிறது, மற்ற இடத்துக்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு போகாமல் இருக்கிறது கர்நாடகா சைடில் தப்பு. கர்நாடகா பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேட், தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.25 மடங்கு பெரிய ஸ்டேட் அது.
நீங்கள் சவுத்துலேருந்து நார்த்து போனீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இன்னும் பேக்வேர்டாக இருக்கும். அப்போ இன்னும் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு போகணும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சென்னை இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டிங்கன்னா ஓரளவு கொஞ்சம் டெவலப்டாக இருக்கும். நிறைய டிஸ்ட்ரிக்ட் சொல்லலாம். கோயம்புத்தூர் சொல்லலாம், சேலம் சொல்லலாம், மதுரை சொல்லலாம், கன்னியாகுமரி சொல்லலாம். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த சவுத் வெஸ்ட்டில் தான் அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். நார்த்து போயிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே ஈக்குவட்டபுளாக டெவலப்மெண்ட் கொண்டு வர பார்க்கணும். மற்ற நடிகரை எப்படி டேப் பண்ணலாம், மற்ற ரிவர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத கர்நாடகா யோசிக்கணும். ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2 ஸ்டேட்ஸும் ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணி இதை அரசியல் பண்ணாமல், அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணாமல், விக்டிமைஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்ளமை எந்த அளவுக்கு சீக்கிரம் சால்வ் பண்ணுறாங்களோ அது 2 ஸ்டேட்ஸ்க்கும் நல்லது, விவசாயிகளுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. நன்றி.